இன்னைக்கு தியரிட்டிக்கலா படிக்கிறது மட்டுமே உங்களுக்கு போதுமா அப்படின்னா டெஃபினட்டா போதாது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த கேம்பஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால கரெக்டா பார்க்க முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா வெறும் அகாடமிக்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கும் கொஞ்சம் காலேஜ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. பெட்ரோலியம் ஒரு யூனிக் கோர்ஸ் சார். அது படிக்கிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் சார். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பையன் கூட இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் கட் ஆஃப் என்ன? 182.5. என்னோட கட் ஆஃப் 183. என்னோட கட் ஆஃப் 182.5 சார். போன வருஷம் இந்த தம்பியை பார்த்தேன் நான். ஏய் என்ன இந்த வருஷம் அப்படின்னு கேட்டேன். சார் நான் இப்போ ட்ரெயினர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும். நான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேம்பஸில் படிக்கணும். ஒரு நாமினல் ஃபீஸில் படிக்கணும். சேலஞ்சிங்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி நான் தெரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் சேலரி வேணும். இது எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேம்பஸில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். டேனிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேம்பஸில். ஸோ இன்றைக்கி இந்த கேம்பஸை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கேம்பஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு கீ வேர்ட். அப்படி இங்கே நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்டர் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர், இன்றைக்கி ஆண்டர்ப்ரனராக மாற்றுறதுக்கான கல்ச்சர், பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ண ஒரு இடமா நான் பார்த்தேன். ரியலி ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம். இந்த இடத்த நான் பார்த்தாச்சு. இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபீல் பண்ணணும் இல்லையா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னால் கேஃபட்டேரியா. அவங்க கொஞ்சம் நேரம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது போக ரெக்ரியேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த டேனிஷ் சென்னை கேம்பஸில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேஃபட்டேரியா இருக்குது. எப்போவுமே படிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு ரெக்ரியேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக அவங்கள ஒரு ரெக்ரியேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, ரெக்ரியேஷன் மோடு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல இடமா தான் இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நீங்கள் கேட்குற என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, இது சூப்பரான பிளேஸாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் டேனிஷ் சென்னையில். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பாஷ் டெக்னிக்கல் ஸ்கில் சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியலிஸ்டிக்காகவே இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே பேசுகிறது ஸ்கில்ஸ். இன்றைக்கி தியரிட்டிக்கலாக படிக்கிறது மட்டுமே உங்களுக்கு போதுமா அப்படின்னா டெஃபினட்டாக போதாது. அந்த விதத்தில் நம்ம எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், இங்கே எப்படி ஸ்கில் டெவலப் ஆகிட்டுருக்கு நான் பார்த்துட்டேங்க. உங்களுக்கு நான் உள்ள சொல்கிறேன் வாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா ஃபியூஸ் போட தெரியல. ஒரு இசிஇ இன்ஜினியர்லாம் போர்டில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பற்றி தெரியல. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக இருக்கக்கூடிய கோர் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரச்சனைகளே. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அப்படி ஒரு ஸ்கில் லேர்னிங் ரியலாக ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுற ஒரு சென்டரில் தான் நான் நிற்கிறேன். இந்த டேனிஷ் சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து என்ன பெனிஃபிட் ஆகுறாங்க கேட்கலாமா? உன் பேர் சொல்லுமா? My name is Alimullah. My name is Harish Narayanan. My name is Mohammed Fatin. இந்த லேபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக ட்ரைனிங் நடக்குதா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஈக்குவலாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஒரு கோர் இன்ஜினியரிங்னா மோட்டார் போர்டை பற்றி அதை பற்றிலாம் ட்ரைனிங் தராங்க. அவர் கோர்ஸ் சொல்கிறாருங்க. இப்போ நீங்கள் ஐடியில் என்ன நடக்குதுங்க? நீங்கள் ஃபார் ஐடி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க்கிங் அதை பற்றி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னலாக வரக்கூடிய அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ், ஃபசிலாஜிக் அந்த மாதிரிலாம் அதை ட்ரெயின் ஆகுறீங்களா? எஸ், அதை பற்றி சொல்லுவாங்க. நியூரல் நெட்வொர்க் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. டேனிஷ் சென்னை கேம்பஸ் சுற்றி பார்க்கும்போது பாஷ் ஸ்கில் ட்ரைனிங் சென்டருக்குள்ளே இருக்கேன். இந்த ஸ்கில் ட்ரைனிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வெளியிலேருந்து நிறைய பேர் ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஹாய், சங்கர் ஃப்ரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேருந்து. உங்கள் பேர்? பரணி சார். எஸ் பரணி. அருண்ராஜ். சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. வாலாஜாபாத். சஞ்சய் ராமசாமி. எஸ். அவரா நீங்கள்? சூர்யா ஒருவர் ஏதோ ஒரு கிராண்ட் ஃபாதர் நேம். கிராண்ட்ஃபாதர் சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமி செக் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். டக்குன்னு எடுத்து. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக? பாஷ் இந்தியா ஃபவுண்டேஷனோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேப் இது. இங்கே 3 months கோர்ஸ் ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கு உண்டான ட்ரைனிங் கோர்ஸ் வந்திருக்கும். பவர் டூல்ஸோடைய ட்ரைனிங் இதில் இன்பில்டாக கிடைக்கும். இப்போ ட்ரைனிங் அப்படின்னா என்ன மாதிரி? தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் இருக்குது, ப்ளஸ் எங்களுக்கு ரெக்கார்டாக எக்ஸாமினேஷன் எவாலுவேஷன் எல்லாமே இருக்குது. இது 3 months கோர்ஸ் முடித்ததும் பாஷுடைய ஆன்லைன் ஆன்ரோல் ஜாபுக்கும் இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும்தானா இல்லை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு பேட்ச் இங்கே எல்லாருக்குமே ஒரு செட் உண்டு. வெளியிருந்து படிக்கிறவங்களும் படிக்கலாம். நாங்கள் வெளியிருந்து வரோம். பட் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே ஃப்ரீ ட்ரைனிங் கேம்பஸ் உண்டு. லேர்னிங் எப்படி இப்போது ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கும்
நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே 50-50 இருக்குது. ப்ராக்டிக்கலும் இருக்குது. ப்ராக்டிக்கலில் என்ன கற்றுக்கிட்டோன்ற அசஸ்மெண்ட்டை வந்து தியரிட்டிக்கலாக ரெக்கார்ட்ஸாகவும் கொடுக்கணும். அது இல்லாமல் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் தினம் தனியாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு தினம் ஈவினிங்கில் ஒரு 1 hour தனியாக கிளாஸ், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணணும், எப்படி ஜாப் அந்த டிசிப்ளின், மற்றபடி பீப்புள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஓவராலாக நீங்கள் ஓவராலாக ஒரு கம்பெனியில் அந்த லேமேன் ஜாப் மாத்திரம் போகாமல் உங்களுக்கு ஹை லெவல் ஜாப், ஒரு மேனேஜர் லெவல் போகிற வரைக்கும், ஒரு டிஎல் வரைக்கும் போகிற லெவலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கேயே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த கேம்பஸில் மிகப்பெரிய சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியுது. ஸோ நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. ட்ரோன் டெக்னாலஜி சென்டருங்கிற ஒரு நியூ சென்டர் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைலட் லைசன்சிங்லேருந்து ட்ரோன் அசம்பிளிலேருந்து ட்ரோன் டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி சென்டரும் இங்கே இருக்குது. நான் பார்த்துட்டேங்க. ஸோ நீங்களாம் பார்க்கணும்ல, அதுக்கு தான் அங்கே காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோன் ஸ்கில்லிங் சென்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது, நான் சொல்கிறத விட இந்த ட்ரைனர் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாமே. ஹலோ மேம். ஹலோ சார். உங்கள் பேர்? சரோனிஷா. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜி படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இது எவ்வளோ நாள் படிக்கிறாங்க, இதில் என்ன மாதிரி மாடல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கிட்ட கிளாஸ் வரப்போ டேரெக்டாக நம்ம ட்ரோன் ஃப்ளையிங் இல்லாமல் சார் A to Z ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவங்களுக்கு எப்படி ஒரு காம்போனன்ட்ஸாக அசம்பிள் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, சால்ட்ரிங் பண்ணுறது, டியூனிங் பண்ணி அதை டெஸ்ட் ஃப்ளை பண்ணுறது, டேரெக்டாக நம்ம ஃப்ளை பண்ணாமல் சிமுலேஷன் இருக்குது சார். சிமுலேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தென் ஃப்ளையிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இதை? யா சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் டேனிஷ், உண்மையிலே நீங்கள் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து 3rd year படிச்சுட்ருக்கேன், AIDS டிபார்ட்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா வெறும் அகாடமிக்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அவங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கும் வந்து கொஞ்சம் காலேஜ் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு என்ன நடக்கிறதுனா, நாங்கள் வெறும் அகாடமிக்ஸில் மட்டும் CGPA மார்க்ஸ் அது இதுன்னு இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக கூட நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து எங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் தான் வந்து எங்களுக்கு இந்த ட்ரோனு. ஸோ இந்த ட்ரோனில் வந்து இப்போது இருக்கிறதுலே நிறைய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த ட்ரோனு. இந்த ட்ரோனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேரியஸான ஃபீல்ட்ஸில் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கூட ட்ரோன்ஸ் இப்போலாம் நிறைய யூஸ் ஆகுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லனா வந்து இப்போ வெட்டிங்கில் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து அகாடமிக்ஸில் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கூட போகலான்றதுக்கு வந்து ட்ரோன் ஒரு உதாரணமாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் லைக் மிலிட்ரிஸ் அண்ட் டாக்டரிங் ஃபீல்டில் வந்து நிறைய ட்ரோன் யூஸ் ஆகுது. இப்போ மிலிட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் டிஃபென்ஸ் சிஸ்டமில் வந்து ட்ரோன் நிறைய யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு மெடிசன் வந்து போய் சேரணும் அப்படின்னு பார்த்தா ட்ரோன் ஒரு வந்து முக்கியமான ஒரு ஆக்ட் ப்ளே பண்ணும். ஸோ அதில் வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு மெயினான ரோல் இருக்குது. ஸோ அந்த ட்ரோனை வந்து அவனுக்கு ஓட்டுறதுக்கு அவனுக்கு தெரியணும். ஸோ அது வந்து எங்கள் காலேஜ் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்கறதுனால நாங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு வந்து அது இன்னும் நல்லா பூஸ்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கெயின் கொடுக்குது. ஸோ இதில் வந்து தானிஷ் சென்னை வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்குது. ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஒர்க் ஷாப்புக்காகவே ட்ரோன் லேப் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆன்லைனில் பார்க்குறது வேறு, டெமோஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது வேறு. பட் ரியல் டைமாக ஒரு ப்ரோட்டோடைப் கொண்டு வந்துட்டு அந்த ஹார்ட்வேரை நம்ம மேனுவலாக அங்கே ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரியல் டைம் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியுது. ஸோ இது எங்களுக்கு வந்து பாசிபிளாக ஏற்படுத்தின டானிஷ் சென்னைக்கு தேங்க்யூ. அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ஸு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறதை தவிர்த்து நம்ம இந்த மாதிரி ஆஃப்லைனில் நம்ம காலேஜ் நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ட்ரோனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ்னால் வெரி லிமிட்டட் காலேஜ். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்னையில் த பெஸ்ட் கேம்பஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே நிறைய லேப்ஸு பெட்ரோலியம் லேப்ஸ் வச்சுருக்காங்க. நான் அந்த லேபெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்ஃபியரை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்ககிட்டே கேட்கலாமே. Hi, I am Taufik from Petroleum. Hi, I am Ashwin from Petroleum. Hello sir, I am Nawaz Ali from Petroleum. Hello sir, my name is Rahul from Petroleum. பெட்ரோலியம் படிக்கலாமாப்பா? பெட்ரோலியம் வந்து ஒரு யூனிக் கோர்ஸ் சார். அது வந்து படிக்கிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட்னு சொல்லுவத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டுன்னு சொல்லலாம். பேசிக்காக வந்து நம்மளுக்கு பெட்ரோலியம்னாலே என்ன நம்ம நார்மலாக தெரியும்னா ரொம்ப டேஞ்சரு, என்வாயன்மெண்ட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் நம்ம சப்ஜெக்டை. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்ம LPG ரொம்ப தட்டுப்படுது. இப்போ வந்து இந்தியாவிலே எடுக்கலாம், ஆனால் நிறைய பேர் எடுக்க வேணாம். ஏன்னா தமிழ்நாடே எடுக்கும் போது நம்மளுக்கு ஏதோ என்வாயன்மெண்ட் டேமேஜ் ஆகிடும், அழிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை சார். அது வந்து ஒரு மித்து தான்.
ஒரிஜினலாக பார்க்கும்போது பல கண்ட்ரிலே எடுக்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியா எடுக்கிறாங்க, ஈரான் எடுக்கிறாங்க. இப்போ ஈரான் வந்து பிளாக் பண்ணதுனால மொத்த உலகத்துக்குமே பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு தெரியுது பெட்ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், அப்புறம் எல்பிஜி, பெட்ரோல், டீசல், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தார், ரோடு போகிறதுக்கு தார், இதெல்லாமே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குது. அது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி யூனிக்காக நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பெட்ரோலியம் இன்ஜின் நான் சூஸ் பண்ணேன். பெட்ரோலியம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக சொன்னாங்க. ஸோ நம்ம கேம்பஸ் பொறுத்தளவில் பெட்ரோலியம் படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி லெபார்ட்டரி ஆக்சுவலாக வேணும், அது எல்லாமே இருக்கா? என்ன லேப் தான் இருக்குது? மொத்தம் 5 லேப் இருக்குது சார். ட்ரில்லிங் ஃப்ளூயிட், ஜியாலஜி, ப்ராசஸ் கண்ட்ரோல், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ட்ரில்லிங் ஃப்ளூயிட் லேப் சார். இது எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியரில் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கு சார். ரொம்ப இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இங்கே நீங்கள் உள்ளே இருக்கீங்க, 4 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க சார். லேப் ரொம்ப ஈஸியானதுனால எங்களுக்கு இந்த தியரி வந்து ஈஸியாக படிக்க முடியுது சார். ஸோ இது படிச்ச ஜாப் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் சார். 100% ஷுவராக கிடைக்கும் சார். இந்தியாவிலும் அப்ராட்லும் கிடைக்கும் சார். டேனிஷ் சென்னையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அகடமிக் இருக்கும், ரிசர்ச் இருக்கும், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் பார்த்தாச்சு. இதை ப்ரூஃபாகவே ஸ்டூடெண்ட்ஸ் பேச போகிறாங்க, பேரண்ட்ஸ் பேச போகிறாங்க. அவங்க ஃபீல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லீஷியராக உட்காந்து அவங்க படிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பேரண்ட்டை நம்ம சந்தித்தோம். ஒரு பேரண்ட் இந்த காலேஜை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா அந்த பையனுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், இது ஒரு பேரண்ட் ஃபீல் பண்ண எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு பேரண்ட்டை கேட்டு பார்த்துருவோமே. ஹலோ மேம். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எதுக்காக நீ காலேஜுக்கு வந்தீங்க? இல்லை, யூஸ்வலாக வந்துட்டு விசிட் பண்ணுவோம், ஃபேக்கல்ட்டிஸ் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் செம் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் செம் முடிஞ்சதுனால எப்படி பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இன் ஜென்ரலாக அப்பப்போ கால் பண்ணி பேசுவோம். சரி, இப்போ உங்கள் பையன் என்ன படிக்கிறாரு? இங்கே வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணீங்க? பர்டிகுலராக வந்துட்டு அவனுக்கு இந்த காலேஜ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அவன் நிறைய ப்ரௌஸ் பண்ணியிருப்பான் போல ஆன்லைன்ஸில், வெப்சைட்ஸில். ஸோ எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்ற மாதிரி அனானிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலியமாக தான் வந்தோம். ஸோ கவுன்சிலிங்ஸில் அந்த சைடு நாங்கள் திருவற்றூர் ஏரியா, அங்கேயே நிறைய அந்த மெயின்லேயே இருந்தது காலேஜஸ்ஸு. பட் அவன் பர்டிகுலராக எனக்கு படித்தா நல்லா இருக்குமா, ஹீ லைக்டு, அதனால் இங்கே எனக்கு போடுங்கன்னு ரொம்ப அவன் கேட்டான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அட்மிஷனுக்கு முன்னாடியுமே ஒரு 2 முறை விசிட் பண்ணோம், காலேஜ் விசிட் பண்ணி ஃபேக்கல்ட்டிஸ் மீட் பண்ணோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். பர்டிகுலராக அது பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே, இங்கே போட்டால் நல்லா பெட்டராக பையன் வந்துட்டு அவுட்கம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதனால நாங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம், உடனே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே அட்மிஷன் பண்ணிட்டேன். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பையன் கூட இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஸ்கூல்ஸ் முடிச்சோன்னு ஒரு பையன் காலேஜுன்ட்டு வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம நிறையா அவுட் சைட்ஸ் பார்க்குறோம். பட் இவங்கிட்ட வந்துட்டு ரொம்ப மெயினாக இந்த டிசிப்ளின் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கிட்ட இந்த டிசிப்ளின்ன்ற விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸ்கூலுக்கே வந்துட்டு ஒரு சில டைம் லேட் ஆகும், பட் ஆனால் இங்கே அந்த டைமுக்கு முன்னாடியே வந்துடுறோம் காலேஜுக்கு. என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, நாங்கள் அப்போ தான் வேக்கப் ஆயிருப்போம், அப்பயும் நான் கிளம்பணும், இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக என்னடா பண்ண போகிறோம், நான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்ற முக்கியமாக இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நிறையா அவுட் சைடு காலேஜுக்கு போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேஸ் இப்போ ஹேக்கத்தான் நிறைய பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜஸ்க்கு ஹேக்கத்தான் போயிருக்கான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க கம்பேரிட்டிவ்லி அதர் காலேஜஸ். ஃபஸ்ட் இயர்லேயே யூஸ்வலாக இந்த ஹேக்கத்தானு, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மிடில் இயரில் அப்படி தான் கொடுப்பாங்க. பட் ஃபஸ்ட் இயர்லேயே வந்துட்டு பசங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் போகும்போது. சடனாக இன்கேஸ் காலேஜ் முடிஞ்சு பசங்க வெளியில் போகிறாங்கன்னா அந்த ஒரு ஃபியர் இருக்காது. போயிட்டு சடனாக ஒரு ஆர்கனைசேஷனில் போய் மீட் பண்ணணும், நியூ பீப்புளை மீட் பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற போது பசங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேக்கல்ட்டிஸ், அதை நீங்கள் கேட்கவே வேண்டாம். காலேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனதே ஃபேக்கல்ட்டிஸ் தான். நாங்கள் அட்மிஷனுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, அவங்கள்ட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தனால மட்டும்தான் நான் அவன் விருப்பத்தை தாண்டி நான் அவனுக்காக வந்து இதை நான் அப்ளை பண்ணேன் இந்த காலேஜ். பசங்க இங்கே சேர்ந்து அட்மிஷன் ஆனாங்கன்னா காலேஜ் இந்த 4 இயர்ஸ் முடிச்சு வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு பெட்டர் பர்சனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியில் வருவாங்க. ஃபீஸு மற்ற விஷயங்கள் எப்படி அஃபோர்டபுளாக இருக்கா ஒரு பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது அஃபோர்டபுள். வி ஆர் ஓகே. ஏன்னா நாங்கள் மற்ற காலேஜில் விசாரிச்சுட்டு தான் இங்கே நாங்கள் வந்து அட்மிஷன் போட்டோம். கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு ஓகே. அந்த ஆஸ்பெக்ட் தன்னுடைய குழந்தை வளருதுங்கிறத வந்து ஒரு பேரண்ட் ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். கரெக்ட். ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து இந்த கேம்பஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய பையனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இந்த மாற்றம் எல்லா குழந்தைங்களுக்கும் வரும் நான் நம்புகிறேன். அதனால தான் பேரண்ட்கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு முயற்சி பண்ணேன்.
நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஆன்சர் பண்ணீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேடம். மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று. என்ன பாட்டு பாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேனிஷ் சென்னையில் ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்லுன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஸ்கூலில் தான் நான் உட்காந்துருக்குறோம். போன வருஷம் இதே இடத்துல வந்து நான் ஷூட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நான் விட்னஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் ஸ்கில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு அகடமிஷியனாகவும் ஒரு யூடியூபராகவும் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் பப்ளிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக போய் சேரணும், அதில் எந்த பயாசிங் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற டைப். அந்த விதத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேம்பஸும் நேரடியாக போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். அந்த விதத்தில் போன வருஷம் இந்த டேனிஷ் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் டாப் 10th பொசிஷனில் இருந்தவங்க இந்த வருஷம் இன்னும் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு 5th பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அகாடமிக்கில் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நாட் ஓன்லி தட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கறது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக இவங்க தனியாக அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் ஆஸ் வெல் அஸ் NAC அப்ரூவ்டாக ஆயாச்சு. இந்த வருஷத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இவங்க அட்டானமஸாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில் சென்டர்ஸ், இன்றைக்கி பாஷு, நம்ம பார்த்த ட்ரோன் டெக்னாலஜி ஆகட்டும், உள்ள நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் படிக்க போகிற சிலபஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தாச்சு, நீங்களும் பார்க்க போகிறீங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குது, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்குது, ஒரு பேரண்ட் பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ டேனிஷ் காலேஜ் அப்படிங்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் திருப்பியும் சொல்கிறது தான், உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100% கன்ஃபார்ம். ஸோ டேனிஷ் சென்னையில் ஃபேக்கல்ட்டியோடைய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் ஃபஸ்ட். அப்போ தான் டெலிவரி நல்லாயிருக்கும், அப்போ தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் இன்ஜினியரிங்குடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை சந்திக்க முடிஞ்சது. ஸோ சார்ட்ட சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இன்றைக்கி எல்லாமே ஏடிஎஸ் படிக்கலாம், ஏஎம்எல் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக இருக்கும்பொழுது இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கலாமா, ஜாப் இருக்கா, இதில் என்ன தான் படிப்பாங்க, இதில் ஸ்கோப் என்ன, ஒரு சார்ட்டை கேட்டு பார்க்கலாமே. சார் மைசெல்ஃப் இளையராஜா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இப்போ நமக்கு கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது, ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. இது எல்லாமே வந்து கோர் டெக்னாலஜி. இப்போ நம்ம வெறுமையாக கோடிங் மட்டும் பண்ணுறோம், அந்த கோடிங்கினுடைய அவுட்கம் வந்து ஒரு ரிசல்ட்டாக இருக்க போகிறது அப்படின்றத தாண்டி ஹவ் யூ ஆர் மெட்டீரியலைசிங் ஆல் தீஸ் கோர்ஸ் இன்டு எ ரியல் டைம் ஒர்க். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோர் டெக்னாலஜியில் வருது. இப்போ அந்த கோர் டெக்னாலஜியில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஹேஸ் டேக்கன் எ மேஜர் ரோல். இப்போ எந்த பேஸ் பண்ணி இது மேஜர் ரோல் எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நமக்கு வந்து பெட்ரோலை வந்து எங்கிருந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்து ஹவு தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பிளேஸ் டு அன் அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஹவு தே ஆர் யூட்டிலைசிங் டு த கம்பெனி ஆர் த ஹியூமன் யூசேஜ், அது வரையிலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெட்ரோலியம் இன்ஜினியரிங்குடைய மேஜர் ரோல் இருக்குது. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இஸ் காம்பினேஷன் வித் கெமிக்கல் அப்படி இருக்குது, செப்பரேட்டாக பெட்ரோலியம் இன்ஜினியரிங் மட்டுமே இருக்குது. இந்த காம்பினேஷன் வித் கெமிக்கல்னு இருந்ததுன்னா அது வந்து பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து கோராக பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் 3 ஸ்ட்ரீம் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து அப்ஸ்ட்ரீம், இன்னொன்று வந்து மிட் ஸ்ட்ரீம், அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம். இப்போ இந்த அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் இது எல்லா ஸ்ட்ரீம்லுமே திஸ் ரெக்வயர்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் என்ஜினியர்ஸ், கோர் என்ஜினியர்ஸ் வேணும். அப்போ இந்த கோர் என்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பக்கா என்வாயன்மெண்ட் அண்ட் அந்த என்வாயன்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ரொஃபஸர்ஸ், அந்த ப்ரொஃபஸர்ஸோடு சேர்ந்து நல்ல ஒரு அவுட்கம், அந்த அவுட்கம் வந்து பேஸ்ட் அப்பான் த இன்டர்ன்ஷிப் அண்ட் ஹவு தே ஆர் கெட்டிங் த பிளேஸ்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது நம்ம காலேஜ், டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ இதில் மெஜாரிட்டியாக நமக்கு வந்து என்ன மாதிரியான கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ஷெல் இது வந்து ஒரு 300+ இயர்ஸ் ஆஃப் கம்பெனி. அது வந்து நவ் தே ஆர் ரெக்ரூட்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி குவெஸ்ட் குளோபல் இருக்குது, இந்த மாதிரி ONGC இருக்குது, இந்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் சார். ஏன்னா வி ஆர் டை அப் வித் த ஹை ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ். அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து தே ஆர் டைரக்ட்லி ரெக்ரூட்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய சப்கான்ட்ராக்டர்ஸ் தே ஆர் டைரக்ட்லி ரெக்ரூட்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ தட் ஹையர் இண்டஸ்ட்ரி. இங்கே நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி பார்க்குறப்ப எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் மோர் நம்பர் ஆஃப் டாக்டரேட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ். இப்போ இவங்களோட தே ஆர் எக்ஸ்பர்டைசிங் இன் வெரைட்டி ஏரியாஸ். ஜியாலஜியில் நிபுணத்துவம் வந்தவங்க இருக்காங்க,
ஆயில் அண்ட் கேஸில் நிபந்தனை வாங்கினவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வெரைட்டி ஆஃப் என்வாயன்மெண்ட் வித் குட் நாலேஜ் இன் பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ என்னதான் சொன்னாலும் இன்றைக்கி பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா அதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குது, அது சுகாதார கேடு, உடம்பு நிலைக்கு சரி வராது, இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நார்மலாக அந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி எடுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 6 months ஜாப் இருக்குது, 6 months லீவ் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் மந்த் அவர் சேலரி அவர் ஜாப் போவார், செகண்ட் மந்த் அவருக்கு லீவ் கொடுத்துருவாங்க, தேர்ட் மந்த் அவர் ஜாப் போவார், திரும்ப 4th month லீவ் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவ்லி 6 months ஒர்க்கும் 6 months உங்களுக்கு வந்து லீவும் இருக்கும். இந்த லீவுக்கு எல்லாத்துக்குமே சம்பளத்தோட. இது எந்த கோடிங் ஜாப்லேயோ அல்லது எந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலையோ அல்லது மற்ற எந்த ப்ராடக்ட்லையுமே எந்த ஒரு இன்ஜினியரிங்லையுமே இந்த அவுட்கம் இல்லை. பட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இஸ் வெரி பெக்யூலியர் and the students are very much willing to join this petroleum engineering department. அந்த ஹோல் டேஸ் காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஆஸ் ஒரு ப்ரொஃபஸராக உங்களுடைய பர்சனல் ஃபீல் என்ன? ரொம்ப என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டி என்வாயன்மெண்ட், டிசிப்ளின் என்வாயன்மெண்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் their parents also they are very much willing and they are sending their students with pleasure. இது ஒரு மேஜர் ப்ளஸ். அதே மாதிரி அவங்களுடைய சிப்ளிங்ஸு அழகாக நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் விரும்புகிறாங்க. அதே போன வருஷத்தினுடைய அவுட்கமில் பார்த்துருக்கோம். ஸோ டேனிஷ் சென்னையோடைய ரொபாட்டிக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் உள்ளே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டெக்னாலஜி. போன வருஷம் இந்த தம்பியை பார்த்தேன் நான். என்ன இந்த வருஷம் அப்படின்னு கேட்டேன். சார் நான் இப்போ ட்ரெயினர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இந்த பையன் இங்கே எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நடந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவங்ககிட்ட பேசுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள். ஹாய். Hi, I am Abdul Rahman, Robotics Department. Hi, I am Ranjit, Robotics Department. Hi, I am Kishore. ஹாய் சாம். இந்த லேபில் இப்போ உங்கள் ட்ரெயினர் உங்கள் சீனியர் உங்களுக்கு பண்ணுறாருன்றீங்க, கூட ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க கண்டிப்பாக இல்லையா? நீங்கள் பர்சனலாக என்ன பெனிஃபிட் ஆகுறீங்க? இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது? ஆக்சுவலி இது இண்டஸ்ட்ரி 4.0 செட்டப்ஸு. ஸோ நாங்கள் இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு ரோபோட்டிக்ஸ் நாங்கள் டிபார்ட்மெண்ட் டொமைனில் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் சீனியர் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவார், எல்லாரும் சொல்லி தருவார். எங்களுக்கு இது வந்து நியூ டெக்னாலஜியாக தான் இருந்துச்சு வந்தப்போ. இங்கே காலேஜில் வந்ததுனால இது ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி போனாலும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன ப்ராக்டிக்கலாக என்ன லேர்ன் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இதில்? ப்ராக்டிக்கலாக இதில் இப்போ கூட நாங்கள் தான் இதில் கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ்லாம் பார்த்தா தெரியும், அதில் வரைஞ்சது ஃபுல்லாக நாங்களாக கோட் பண்ணது தான். வேறு ரோபோட்டிக் ஆம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஜென்ரல் பேசிக் நாலேஜஸ் இருக்கும். இது போக மீதி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்களாக பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். என்ன காம்படிஷன்ஸ்க்கு ட்ரோன் டெக்னாலஜி, வாரு, சுமோ, சாகர் எல்லாமே. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸு? அது ட்ரோன் வந்து டிஃபென்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். சரி. காம்படிஷன்ஸ் போக ரோபோ வார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு பீக்லனா ரோபோ வார் தான் இருக்குது, அது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பர்சனலாக நீங்களே ஓனாக டெவலப் பண்ணுறீங்களா? ஆமாம், நாங்களே ஓனாக டெவலப் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டார் ஃபேக்கல்ட்டியில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் ரூம் இருக்கிறது பிடிக்குதா, இங்கே இருக்கிறது பிடிக்குதா? இங்கே தான். ஏன்? ஏன்னா இங்கே தான் லேர்ன் பண்ணுறோம். இப்போ எந்திரன் படம் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? பார்த்தோம், இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்படிஷனில் வின் பண்ணது இது அமிர்தா ரோபோ சாக்கருக்கு வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் எம்ஐடியில் ரோபோ சாக்கர் ரேஸ் அப்படின்ற 2-3 காம்படிஷன்ஸில் நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அண்ட் ரோபோ வார்ஸில் பிரசிடென்சி யூனிவர்சிட்டி, ஐஐடி, IIITM, எம்ஐடி அந்த மாதிரி நிறைய காலேஜஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். டேனிஷ் சென்னையில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இடம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த ஆக்சுவலாக ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்டெலெக்சுவல் தாட் ப்ராசஸ், ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக என்ன ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு இடமா தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். அப்படி இந்த கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னர் தாட் ப்ராசஸ், நான் இப்படி ஆகணும், எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டஃப்பை வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லபடியாக இன்றைக்கி சேலஞ்சாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அவங்கள கம்ஃபர்டபுளாக மாற்றக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை நான் லைவாக உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் பார்ப்பீங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். உங்கள் பேருமா? குருதக்ஷனா. நான் பிஇசிஎஸ்சி பண்ணுறேன் நம்ம டேனிஷில். ஓகே, அதான். உங்கள் கட் ஆஃப் என்ன? 182.5 கட் ஆஃப் போன பேட்ச். ஹாய் சார், கஜஸ்டி, பிஇசிஎஸ்சி பண்ணுறேன் டேனிஷ் காலேஜில். என்னுடைய கட் ஆஃப் வந்து 183. நான் வந்து மாசியா நுஷ்ரத், நான் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். என்னோடய கட் ஆஃப் வந்து 182.5 சார். இவ்வளோ கட் ஆஃப் எடுத்துகிட்டு
ஏன் டேனிஷ் செலக்ட் பண்ணீங்க? தானிஷ் காலேஜில் வந்து சார் ஆக்சுவலாக அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி SIPH, ஹேக்கத்தான், சிம்போசியம், இன்னும் நிறைய திங்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க சார். ஓகே, 182 கட் ஆஃப் அப்படின்றீங்க இல்லையா? உங்களுக்கு இதோட ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும் இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலி சேலஞ்சிங்கான ஃபேமிலி சார். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பேர்டன் இல்லாமல் இருக்கும். அண்ட் எங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு சார். ஓகே, கஜஸ்ரீ கடலூர் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். ஓகே, உங்கள் ஊரில் நீங்கள் 3 மணி நேரம் ட்ராவலா? 4 hours சார். 4 hours ஆகும். கடலூர்லேருந்து நிறைய காலேஜ் அந்த ஏரியாவிலே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம டேனிஷ் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. எதனால டேனிஷ் காலேஜ் செலக்ட் பண்ணீங்க? சார் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இங்கே நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணலாம். அகாடமிக்ஸை தாண்டி இன்னும் நிறைய கற்றுக்கலான்றதுனால சூஸ் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் சுற்றி பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி? பார்த்தோம் சார். ஆஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஓகே சார். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்து ஏஐயோடைய க்ரோத் இருக்கிறதுனால நிறைய ஜாபில் வந்து சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்கிட்ட இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப் இருக்குது சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் காலேஜில் பயங்கரமாக பண்ணுறாங்க, என்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார் பேசிக்காக இங்கே வந்துட்டு செல்ஃப் லேர்னிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஒரு கேம்பஸில் வந்து ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டைல். அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறதுலாம் பத்தாது. அதை தாண்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை வெளியில் கொண்டு வரதுக்கு காலேஜ் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தான் சார் SIPH, ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ். அதோட இந்த தீமே அதுக்கு தான். நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை பில்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். இங்கே சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னால் எது சேலஞ்சிங்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப படிக்க சொல்லுவாங்க சார். அகாடமிக்ஸ் சைஸ் அப்படி அவ்வளோதான் சார். நல்ல விஷயம் தானே அது. நீங்கள் எப்படி ஆட்டம் டான்ஸ் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அகாடமிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது, நிறைய படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் சார் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியல, எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சொல்கிறீங்க. அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறீங்க. ஒரு ஆட்டம் பாட்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ கேட்குற ஒரு கொஷின், இன்றைக்கி கன்சர்ட் நடத்துகிறாங்க, அது பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பக்கம் பார்க்குறோம். ஒவ்வொரு கன்சர்ட்டுக்கும் சராசரி பார்த்திங்கன்னா ஒரு 50 lakhs 1 crore செலவு பண்ணுறாங்க. இப்போ அந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை கண்டுபிடிச்சி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 years ரன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் லைஃப்பில் ஜாலியாக இருக்க போகிறீங்க. வேறு போதும்ல சார், இதுலேருந்து நல்ல பாயிண்ட் எடுத்துக்கலாமா? 180 இந்த பாயிண்டில் பாயிண்ட் எடுத்துக்கலாம்ல, கரெக்டான பாயிண்ட் கிடச்சிடுமா? ரைட்மா. ஸோ டேனிஷ் சென்னை கேம்பஸ் ஃபுல்லாக தான் கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸில், லெபார்ட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில், அகடமிக் எக்ஸலன்ஸில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது. டெஃபினட்டாக இது நான் ஒவ்வொன்றுமே பார்த்து ஆஸ் ஒரு அகடமிஷியனாக நான் ரொம்பவே ஒரு க்ரோத் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்குமே இந்த கேம்பஸ் டெஃபினட்டாக பிடிக்கும். சில இடங்களுக்கு வந்தாவே வந்து தானாகவே ஒரு வைப்ரேஷனுங்க, நேச்சரே நம்மளை வந்து இப்போ பாருங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீலு. சென்னை உண்மையிலே வந்து இன்றைக்கி ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. காலையில் ஒரு பயங்கர வெயில் அடிச்சது, பட் இந்த கேம்பஸ்குள்ளே வரும்போது டோட்டலாக மாறிடுச்சு. டேஸ் சென்னையை பொறுத்தவரை ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய இடம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயம் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க நீங்கள் 180 கட் ஆஃபில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை 185 கட் ஆஃபில் இருந்தீங்க சரி, ஹையர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அகடமிக்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்கில்லை எடுத்துக்கிட்டு ஒரு ஹை கிளாஸ் ஜாபுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு க்ரியேட்டிவாக உங்களுடைய ஸ்டஃப் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா தான் இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பக்காவாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் சந்தித்தேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். டேனிஷ் சென்னை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் மூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4 years முடிச்சு போகும்பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாகவும் ஸ்கில்டு கிராஜுவேட்டாகவும் இன்றைக்கி எல்லாரும் தேடக்கூடிய ஒரு இன்ஜினியராகவும் இருப்பீங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நான் மிகைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக வாங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன விஷயத்தில் 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு நோட்டாக உங்களுக்கு வைக்கிறேன். வந்து பாருங்கள், டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ 180, 185 கட் ஆஃப்ஸில் ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கேம்பஸ்குள்ளே வாங்க. உங்களுக்கு நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? டேனிஷ் சென்னை டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.